நாம் எல்லோரும் வெங்காயம் வெட்டும்போது ஏன் அழுகிறோம் இல்லையா? அதற்கு பின்னாடி ஒரு வேடிக்கையான கதை இருக்கு. கேளுங்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான நகரத்தில் 3 நண்பர்கள் இருந்தாங்க. முதல் நண்பன் தக்காளி, இரண்டாவது நண்பன் ஐஸ்கிரீம், மூணாவது நண்பன் வெங்காயம். குளிர்காலத்தில் 3 பேர் சந்தோஷமாக விளையாடினாங்க. எங்கே போனாலும் ஒன்றாத்தான் போவாங்க. ஆனால் மெதுவாக பருவங்கள் மாறின. கடைசியில் கோடை காலம் வந்துச்சு. 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கில் போய் விளையாடலான்னு நினச்சாங்க. கோடையில் வெயில் எப்படி இருக்குன்னு ஐஸ்கிரீம் தெரியாது. அது வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் ஐஸ்கிரீம் உடல் உருகத் தொடங்குச்சு. தக்காளியும் வெங்காயம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் நின்று போனாங்க. ரொம்ப வேகமாக ஐஸ்கிரீம் உருகி போச்சு. மீதி 2 நண்பர்களும் அழுது கொண்டே வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. வழியில் ஒரு சின்ன பையன் பந்து விளையாடி கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாமல் தக்காளி வந்த திசையில் பந்தை ரொம்ப வேகமாக வீசிட்டான். வெங்காயம் அந்த பந்தை தடுக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் முடியல. பந்து வேகமாக வந்து தக்காளி தலையில் கடினமாக பட்டுச்சு. தக்காளி கீழே விழுந்து நசுங்கி போச்சு. இப்போ வெங்காயம் மட்டும் தனியாக ஆயிடுச்சு. அது இரவு, ஒன்றும் சாப்பிடல. 2 நண்பர்கள் நினச்சி ரொம்ப சோகமாக போயிடுச்சு. வெங்காயம் கடவுளிடம் கேட்டுச்சு, கடவுளே, என்னோட சிறந்த நண்பர்கள் இப்போ இல்லை. நான் தனியாக அவங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது நேர்ந்தால் எனக்காக யார் அழமாட்டாங்களா? அப்போது வெங்காயத்துக்கு ஒரு வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. வெங்காயமே, கவலைப்படாத. உனக்கு நாளைக்கு ஏதாவது நேர்ந்தால் கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுவாங்க. இந்த வாரத்தை கொடுத்து விட்டு அந்த குரல் மறைஞ்சு போச்சு. அன்று முதல் நீங்கள் எப்போதெல்லாம் வெங்காயம் வெட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், அது கண்ணில் படும் புகை காரணமல்ல, வெங்காயத்துக்கு கிடைச்ச வரம். Please subscribe, like, and comment.